வணக்கம் தமிழர்களே. இந்த பதிவு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இப்படியான நாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கு இது விளங்காமல் இருக்கலாம். அதுக்காக மனவருத்தப்படாதீங்கோ. ஈழத்தமிழர்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு தெரிஞ்ச விடயம்தான். அதாவது அந்த தமிழன் எப்படி குழப்பணும், எப்படி பிரிக்கணும், எப்படி ஒன்று சேரவிடக்கூடாது, இப்படியெல்லாம் பல சதித்திட்டங்கள் பல விதமாக நடந்து அது காலங்காலமாக நடந்து இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறதுன்றது ஒரு ஈழத்தமிழர்கள் எல்லாம் தானாகவே அது ஒரு எங்களோட வாழ்க்கையில் அது ஒரு சகஜமடான்ற அளவுக்கு நடந்து போய்கொண்டிருக்கு. இப்படியான மற்ற நாட்டவர்களும் சில ஈழத்தமிழர்களும் சில பேரை என்னென்று இந்த குழப்பங்காசி என்று என்னென்று கண்டுபிடிக்கிறது என்றதை பார்ப்போம். முதலாவதும் ஈஸியானதுமானது என்னென்னா ஈழம். அதாவது ஈழம் என்று அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே சில பேருக்கு எரியும், உடம்பெல்லாம் எரியும். அந்த அப்படி ஈழம்ன்றது என்ன, ஈழம்ன்றா நீ யார், ஈழத்தேன் அப்படி சொல்கிற, ஈழமண்டேன்னு சொல்கிற, ஈழம் தமிழர்கள்டேன்னு கதைக்கிற அந்த இப்படியான கருத்துக்கள் தெரிவிக்கிறவர்களை நம்பாதீங்க. ஏன்னா இவங்கள் இந்த தமிழ் இனம், தமிழர் ஒற்றுமை இதுகளுக்கு எதிராக செயற்படுறாக்கள்லாம் இந்த இப்படியான முரண்பாடுகளான கருத்துக்களை சொல்கிறோம். இன்னொரு விதம் தமிழர்களுக்காக, தமிழ் இனத்துக்காக அப்படின்ட்டு கணக்கு கதைப்பாங்க. தெரியும், உங்களை காப்பாற்றணும், உங்களுக்காகத்தான் கதைப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் முகம் காட்ட மாட்டாங்க. இவங்களே நம்பாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே தமிழினத்துக்கு நீ செய்யணும், தமிழினத்துக்காகத்தான் போராடுறேன்டா நீ முகங்காட்டி கதைக்கணும். இவங்க முகங்காட்டி கேட்க மாட்டாங்க. உங்கள்ட்ட கணக்கு ஃபாலோவர்ஸ் அப்படி இப்படியெல்லாம் கணக்கு இருக்கும், ஆனால் முகங்காட்டி கேட்க மாட்டாங்க. அப்போ அது இன்னும் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். பல வருஷமாக மூத்த காட்டாமையே கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா முகம் காட்டுனா தன் உண்மையான செல்ஃப் பிடிபட்டுடும். அந்த பயத்தில் முகம் காட்ட மாட்டாங்க. அப்போ எத்தனை மில்லியன்களை ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இந்த முகம் காட்டாமையே தமிழினத்துக்காகத்தான் நான் கதைக்கிறேன்ட்டு குரல் எடுக்கிறவங்கள நம்பாதீங்க. சிலர் என்ன செய்யணும்டா, தலைவர், தமிழ் இளம் புலிகள் அப்படின்லாம் கணக்கு கதைப்பாங்க. அவங்கள அதே அங்கால வேறு இடத்துல போய் சாதியை பற்றி கதைச்சு சாதியை சண்டை பிடிப்பாங்க. இவங்களும் தமிழர் தேசிய ஒற்றுமைக்காக செயற்படுறாக்கள் இல்லை. ஏனென்றா உண்மையிலேயே தலைவர் இல்லை பாசம் இருக்குது, தலைவற்ற கொள்கையை பின்பற்றாங்கன்றா சாதியை பற்றி கதைக்கூடாது. ஏன்னா சாதி ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் மட்டும் தலைவர் சொன்னது. அதுக்கு மிகவும் கடுமையான கட்டுப்பாடு எல்லாம் விதிக்கப்பட்டது. அப்போ அப்படி உண்மையிலேயே இவங்களுக்கு அதில் ஆதரவு இருக்கண்டா அல்லது அதில் உடன்பாடு, தலைவரோட உடன்பாடு இருக்கண்டா இப்படி செய்ய மாட்டாங்க, சாதியை பற்றி செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்களும் நம்பாதீங்க. என்ன புத்திசாலிகள் என்ன சொல்லுவாங்களேண்டா, நீ என்னென்று தலைவரை பற்றி கேட்கலாம், தமிழர் பிரச்சனையை பற்றி நீ என்ன கேட்கலாம், நீ என்ன செஞ்ச, நீ சண்டையில் உண்ட பங்களிப்பு என்ன, நீ சொல்லுவாப்பம் நீ என்ன செஞ்ச நீ என்று இப்படி ஏதோ தாங்க தான் தலைவரை பற்றி, தமிழினத்தை பற்றி, தமிழினத்தை பற்றி கேட்கலாம், வேற ஒருத்தரும் கதைக்கலான்ற மாதிரி கதைப்பாங்க. பேர் இந்த அப்பட்டமாகவே பிடிபடுற மாதிரி செய்வாங்க. என்னென்றா இப்போ என்ன ஒரு ஆள் சொன்ன கருத்தை, அந்த கருத்தை இவை அதுக்கு கருத்து சொல்கிறோம், தமிழினத்துக்காக கதைக்கிறோம் என்று சொல்லி அந்த அதில் சொல்லப்பட்டதுலேருந்து ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை, ஒரு ஃப்ரேஸ் அப்படி எடுத்து அதை பூதாகாரமாக வச்சு கதைக்கிறது. இப்போ இது உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியும். ஒரு கருத்தை இப்படி பார்த்தா அது உண்மையான கருத்து விளங்காது. அது என்ன சொல்லப்பட்டது, என்ன சொல்ல வந்ததுன்றது விளங்காது. அப்போ இவன் சும்மா அந்த அந்த அது ஏதோ டார்கெட் பண்ணி அப்படி செய்யணுமன்றதுக்காக அப்படி செய்யணும். அப்போ இப்படி சின்ன பிள்ளை மாத்திரமாக நடக்கிறாக்களையும் நம்பாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்களேண்டா, தமிழீழம், விடுதலை புலிகள், தலைவர், ஆயுத போராட்டம் இப்படியெல்லாம் கணக்கு கதைப்பாங்க. ஆனால் அதே அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஒரு நாசுக்கா ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா இலங்கை, ஒற்றை இலங்கைக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களையும் நம்பாதீங்க. அது ஒற்றை இலங்கைக்குள்ளே இலங்கையாக வாழ்கிறதில்ல நான் சொல்கிற எதிர்க்கிற கருத்து. அதாவது நீ தலைவர், தமிழ் விடுதலை புலிகள் அப்படி என்று ஆக்ரோஷமாக மும்முரமாக ஒரு கருத்து பரப்புகிற ஆளால் ஒற்றை இலங்கைக்குள்ளே வாழ்கிறேன்னு சொல்லலாது. ஏன்னா தலைவர்கிட்ட கொள்கை அது இல்லை, தமிழ்களம் தான் கொள்கை. அப்போ நீ அப்படி உண்மையிலே எல்லாம் இப்படி செய்யும், தலைவரை பற்றி போட்டி தமிழர் அப்படி சொல்கிற நீங்களேண்டா உண்மையில நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த கருத்து சொல்லவே இயலாது. அப்போ இப்படி சொல்கிறீங்களேண்டா நீங்கள் முந்தி நல்லாளாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ விலை போனாலாக இருக்கலாம். கருணாவும் முன்னாள் போராளி தான். அப்போ நீங்கள் யாரை நம்பணும் நம்பக்கூடாது என்றதில் கவனமாக தான் இருக்கணும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்டா, இவ்வளோ பேரும் ஏதோ மனித குலத்துக்கே துரோகிகள்ண்டா அப்படியெல்லாம் சொல்ல வர இல்லை. அதாவது அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த தமிழினம், தமிழர்கள்ன்ற நலன் கருதி கதைக்கிறேன் என்று இவங்க சொல்கிறத கேட்காதீங்க. வேறு எல்லாத்துக்கும் வேறு எதுக்கும் கேளுங்க, அது பிரச்சனை இல்லை, அவங்களோட பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த தமிழ் தேசியம், தமிழர் பிரச்சனை, தமிழர் உரிமை, தமிழற்ற ஒற்றுமை இப்படியான விஷயத்துக்கு
இவங்கள் வந்து ஒரு முரணா செயற்படுகினோம். இவ முதல்ல உண்மையிலே இருந்திருக்கலாம், அப்புறம் இப்போ விலை போகப்பட்டு இப்போ இந்த நாசூக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தமிழர்களை ஒற்றுமையாக விடாமல் பார்த்து கொண்டிருக்கணும். தமிழர்களாகவே இருக்கலாம், ஆனால் அவைன்ற வேலையை அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கணும். அதைத்தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.